Hey everyone, welcome back to Be in Action. So, வீடியோக்குள்ள போக முன்னாடி முக்கியமான ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் திங், ஐம் சாரி, ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸாக எந்த வீடியோ போட முடியல. ஐ வாஸ் சிக். அண்ட் இனிமேல் கன்சிஸ்டன்சியாக ஒரு வீக் 3 வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்ட் செகண்ட் திங், நான் வந்து டபிள்யூ சீரிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைத்தன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் அதர் சீரிஸோட கம்பேர் பண்ணும்போது டபிள்யூ சீரிஸோட எங்கேஜ்மெண்ட் பெருசாக இருக்குல்ல. ஸோ ஐ தாட் நீங்கள் டபிள்யூட பெருசாக ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ நான் டபிள்யூ ஸ்டாப் பண்ணிட்டு பைத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு டபிள்யூ வேணும்னா கீழே கமெண்ட்டில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ பெற்றுக்கிட்டு இருக்கேன். பட் நான் மெயினாக இப்போ பைத்தனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பைத்தனில் பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் போய் அதுக்கப்புறமா எம்எல் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் ரெண்டுமே பார்க்க போகிறோம். அப்படி பைத்தனில் பண்ணலாம்ட்டு. அதுக்கப்புறம் இன் ஃபியூச்சர் ஏஐ பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பைத்தனோட பேசிக்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுருந்தா அது எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பைத்தன் பேசிக் ஸ்டார்ட் பண்ணி அதோட டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஹிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கெட் இன் தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தன் யூஸ்வலாக இன்ஸ்டால் பண்ணுறேன்னு நாங்கள் பைத்தன் பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பைத்தன் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணோம். பட் இந்த வீடியோவில் நான் அது எதுவுமே பண்ண போகிறது இல்லை. பிகாஸ் பைத்தன் என்வாயன்மெண்ட் இல்லாமல் ஒரு ஆன்லைன் கம்பைலரை வச்சு நாங்கள் எப்படி பைத்தன் ரன் பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பேர் வந்து ரெப்பிள் ஐடின்ட்டு. ஸோ இதில் வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே எங்களோட பைத்தன் கூட கம்பேர் பண்ணலாம். பட் இன் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் அகெயின் வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம். ஸோ ஸ்டேட் இன் ஸ்கை. ஸோ ஜஸ்ட் கெட் இன் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தனோட பேசிக் டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தனில் இருக்க டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங், இன்டிஜர், பூலியன், அதுக்கப்புறமா டபுள்ஸ் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் இன்றைக்கி மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரிங்கை பற்றி. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது நத்திங் பட் அ டெக்ஸ்ட் ஒரு நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து பிஏ இன் ஆக்ஷன் டைப் பண்ணிட்டு ரன் பண்ணனா எந்த எரரும் வராது. பிகாஸ் நான் அந்த இடத்துல எந்த கமாண்ட் கொடுக்கல. பட் அது ஒரு ஸ்ட்ரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நாங்கள் ஸ்ட்ரிங்னு ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இதில் நாங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் போடுறோம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் நத்திங், நாங்கள் போட்ட வேல்யூ வந்து ஷோ பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட்ன்றது. ஸோ நாங்கள் பிரிண்ட்டை போட்டு பிரிண்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல பிஏ ஆக்ஷன் வரும். ஓகே, இது எப்படி நாங்கள் டைப் பண்ணிட்டு பார்க்குறேன்னா இந்த இடத்துல டைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இதோட டைப்பு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வரும். ஸோ எஸ்டிஆர்னா ஸ்ட்ரிங். ஸோ எஸ்டிஆர்னா அகேன் ஸ்ட்ரிங். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து ஒரு நம்பரை வந்து இந்த இன்வெர்ட் கமாஸ்குள்ளே நாங்கள் போட்டால் கூட அதுவுமே ஸ்ட்ரிங் தான். பிகாஸ் நீங்கள் நினைக்கலாம் 2 இஸ் நம்பர்ன்ட்டு. பட் இன்டிஜரை வந்து நாங்கள் வந்து இந்த இன்வெர்டட் ப்ராக்கெட்ஸ் அதாவது இந்த இன்வெர்ட் கமாஸ்குள்ளே நாங்கள் போட மாட்டோம். அதை வந்து நாங்கள் வந்து தனியாக தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டுட்டு ரன் பண்ண மாட்டா இது ஒரு இன்டிஜர். பட் இதே நாங்கள் ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ளே போட்டோம்னா அது ஸ்ட்ரிங்காக இருக்கும். பைத்தன் எப்படி அந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை ரீட் பண்ணோம்னா அந்த இன்வெர்டட் கமாஸ் வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து பிஏ இன் ஆக்ஷன் டைப் பண்ணுறேன். அகைன் இந்த இடத்துல பிஏ டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போடுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கலாம் இது ஒரு இன்வெர்டட் கமாஸ்குள்ளே இருக்குது. அகைன் இந்த இடத்துல இன்வெர்டட் கமாஸே இல்லை. அண்ட் இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்குது. விச் மீன் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு எம்டி ஆஃப் ஸ்ட்ரிங் ஒன்று இருக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் எரர் வரும். இந்த பிஏன்ற வந்து இன்வெலிட் சின்டெக்ஸ்ன்ட்டு. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அது ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அது இன்டிஜர். ஃபார் எக்ஸாம்பிள் 2 போட்டு ரன் பண்ணிட்டா அதுவுமே ஒரு இன்வெஸ்டிங்காக தான் வருது. பிகாஸ் இன் பிட்வீன் இதுக்குள்ளே இருக்கனால. ஸோ ஏன்னா நாங்கள் எந்த ஒரு ஜாயின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரிங்கை நாங்கள் போடும்போது அது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இட்ஸ் லைக் ஸ்ட்ரிங் இருக்குது அண்ட் இன்டிஜர் இருக்குது அண்ட் நாங்கள் எந்த ஜாயினிங் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணல. ஸோ அது வந்து அந்த ஒரு இன்வெலிட் சின்டெக்ஸ்னு ஒரு சின்டெக்ஸ் எரர் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இதுதான் பேசிக்காகவே ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்லேயே இன்பில்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து பிஏ ஆக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த டைப்புக்கு பதிலாக அதை போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாமே எனக்கு அப்பர் கேஸில் வேணும்னா டாட் அப்பர்னு கொடுத்துட்டு இந்த அப்பர்ன்றது இன்பில்டாகவே பைத்தனில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஃபார் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இதை நான் ரன் பண்ணேன்னா இப்போ
நான் டைப் பண்ண அந்த ஃபுல் லெட்டருமே அப்பர் கேஸ்லாம் வந்து. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டாம், docs.python.org போயிட்டு, ஸோ இது docs.python.org இதோட லிங்கையுமே நான் கீழே கொடுத்து வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டேபிளான வெர்ஷன் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டேபிள் வந்து 3.13, ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரி ரெஃபரன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சீக்வன்ஸ் டைப் பண்ணிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இன்பில்டாகவே இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து மேனிபுலேட் பண்ணலாம் எப்படி வேணும், எப்படி வேணுமோ. ஸோ இந்த லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் வந்து பைத்தனோட இருக்க டேட்டா டைப் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you next video guys. Bye.